குறிப்பாக இந்த ஐஎம்எஃப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் தான் சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவோட மதிப்பில் பார்த்தா ஒரு 8000 கோடி கிட்ட தான் வரணும் பொழுது, இப்போ இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஒரு ஐஎம்எஃப் கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எக்கனாமிக் ஆல்ரெடி ஒரு ரொம்ப லோ லெவலில் இருக்குது. பட் ஆனால் என்ன ஆர்மி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மற்றதெல்லாம் சரி பண்ணிடலாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களா? ஆர்மி ஸ்ட்ராங்கானது வரை இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம சிந்து நதியை நிறுத்துறோன்னும் போது அதை வந்து பீஸ்ஃபுல் டயலாக் அவங்க வந்திருக்கலாம். பட் ஏன்னா தப்பு பண்ணது ஃபஸ்ட்டு அவங்க டெரரிஸ்ட் வந்தாங்க, ஆமாம் நாங்கள் வந்து தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அது பண்ணாமல் ரத்த ஆறு ஓடுன்னு அவங்க சொன்னோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேஷன்ஸ் வந்து அவங்க சைடும் ஸ்டாப் பண்ணாமல் நீங்கள் நிறுத்துங்க அப்போ தான் நிறுத்துவோன்னு மாற்றி மாற்றி பேசினது தான் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து கிளியராக இருந்தோம். பட் இப்போது அழிக்கும் போதும் வந்து சிவிலியன்ஸ் பாதிப்பு இல்லாமல் டெரரிஸ்ட் அட்டாக் தான். நீங்கள் சொன்ன மாதிரி உள்நாட்டு மக்களுக்கு இதில் வந்து போருக்கு விருப்பமா அப்படின்னு சில விஷயங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். அட்லீஸ்ட் எக்கனாமி பாயிண்ட் யோசிச்சிருக்கலாம். அது எதுவுமே பண்ணல. அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியும் இல்லைன்றது வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாலையும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை பற்றி பேசுவோம் சொல்லிட்டு தான் இருக்காங்க.